அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நமக்கு இன்று வந்திருக்கக்கூடிய மிக அற்புதமான பானு சப்தமி நாள். 1000 மடங்கு பலன்களை அள்ளி தரக்கூடிய ஒரு நாள். இந்த நாளில் இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய நாளாக இருக்கட்டும், திதியாக இருக்கட்டும், நட்சத்திரமாக இருக்கட்டும், இது எல்லாம் கூடி வரப்போ நம்ம ஏற்றுகின்ற சின்ன ஒரு தீபமே நமக்கு அவ்வளோ ஒரு அக்ஷய பலனை தேடி தருங்க. அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த இந்த ஒரு நாளில் நம்ம செய்ய போகின்ற சின்னதான ஒரு மந்திர பதிவு தான் இது. ஏன்னா எப்பயுமே சூரிய பகவானை நினச்சி நம்மளுடைய சூரியனுடைய ஒரு மந்திரங்கள் உச்சரிக்கிறப்ப நமக்கு வாழ்க்கையில் நல்லதொரு எதிர்பாராத ஒரு திருப்பங்கள், செல்வங்கள், நல்ல ஒரு நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் தான் இது. அப்படிப்பட்ட இந்த மந்திரத்தை இன்றைய நாள் நம்ம சொல்கிறப்ப நமக்கு கோடான கோடி புண்ணியங்கள் கிடைக்கும். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இப்போ பதிவை பார்க்கலாம். இன்று பானு சப்தமி. பானு என்றாலே சூரியன் அர்த்தம். சப்தமிங்கிறது 7வது நாள். சூரிய பகவானுக்கு உகந்த திதி தான் சப்தமி திதி. அப்படி சூரிய பகவானுக்கு உரிய ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை. இந்த ஞாயிற்றுக்கிழமை சப்தமி திதி, அதோடு கூட இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய காலை இப்போ 9 மணிக்கு மேலே வந்திருக்கக்கூடிய உத்திர நட்சத்திரம், இது சூரிய பகவானுக்கு உரியது. இப்படி எல்லாமே சேர்ந்து வந்திருக்கக்கூடிய மிக சக்தி வாய்ந்த நாள் தான் இன்றைய பானு சப்தமி நாள். நம்முடைய சேனலில் ஏற்கனவே இந்த பானு சப்தமி நாளுக்கு நம்ம ஏற்றக்கூடிய தீப வழிபாடுகளும், எப்படிப்பட்ட அந்த முன்னோர்களுடைய சாபங்கள், பித்ரு தோஷங்கள் நீக்கக்கூடிய இன்னொரு தீப வழிபாடுகளும் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக பார்க்காத தோழிகளும் தோழர்களும் அதை போய் பாருங்கள். ஏன்னா ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு தீப முறை. நல்ல ஒரு வேலை, அரசு வேலை, இதெல்லாம் எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கிறவர்கள், பதவி உயர்வு வேணுங்கிறவங்க இந்த ஒரு தீபத்தை நீங்கள் ஏற்றுனீங்கன்னா வாழ்க்கையில் நல்ல எதிர்பாராத ஒரு திருப்பங்கள் உண்டாகும். அப்படி இன்றைய நாளைக்கு அப்படி ரொம்ப என்ன ஒரு விசேஷம், அப்படி என்ன ஒரு ஸ்பெஷல் கேட்டிங்கன்னா, ஒருத்தங்க தன்னுடைய வாழ்க்கையில் 1000 அமாவாசைகள் பார்க்கலாம், 1000 பௌர்ணமியை கூட பார்க்கலாம். ஆனால் 1000 சூரிய கிரகண காலத்தில் பூஜை செய்யறதுக்கிறது சாத்தியமே கிடையாதுங்க. ஏன்னா மனுஷ வாழ்க்கையில் உள்ள சாத்தியமற்ற இந்த அபூர்வ ஒரு பலனானது நமக்கு இந்த நாளைக்கு நம்ம சின்னதான பூஜைகள் பண்ணால் கண்டிப்பாக கிடைக்குங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. இந்த நாளில் நீங்கள் சின்னதான ஒரு தீப வழிபாடுகள் பண்ணிட்டு சூரிய பகவானை நம்ம நமஸ்கரித்தாலே போதும், நமக்கு 1000 சூரிய கிரகணத்தோடைய அந்த ஒரு புண்ணியங்கள் நமக்கு கிடைக்குங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. அப்படிப்பட்ட இந்த ஒரு நாளில் இன்னொரு கூடுதலான விசேஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸ்ரீராமரை பூஜை செய்த நாள் தான் பானு சப்தமி. சூரிய குலத்தை சேர்ந்த ஸ்ரீராமர் பானு சப்தமி நாளில் தான் ஸ்ரீமன் சூரிய நாராயண விஷ்ணு சுவாமிக்கான அந்த பூஜைகளெல்லாம் செஞ்சார்னு ஒரு ஐதீகம் இருக்குது. அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த இந்த ஒரு நாளில் நம்ம சொல்ல போகின்ற இந்த ஒரு சின்னதான ஒரு மந்திரமானது சூரியனுடைய ஒரு மந்திரம். இந்த ஒரு மந்திரத்தை உங்களுடைய காலையில் நம்ம குளிச்சுட்டு நம்ம சுவாமி ரூமில் பூஜையை நம்ம தீபம் ஏற்றுவோம் பார்த்திங்களா, ஏற்றிட்டு இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் சொல்லுங்கள். நிச்சயமாக நம்ம 1000 சூரிய கிரகணனால் நம்ம வழிபாடு பண்ணால் நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்குமோ அந்த எல்லா பலன்களும் நம்ம ஏற்றுகின்ற இந்த ஒரு தீபத்துக்கும் இந்த ஒரு மந்திரத்துக்கும் இருக்குது. அதனால் இன்றைய நாளில் நம்ம கோதுமையால் செய்யப்பட்ட ஏதாவது ஒரு உணவுப் பொருட்கள், ஏதாவது ஒரு இனிப்பு பொருட்கள் நம்ம சுவாமி ரூமுக்கு நைவேத்தியமாக வைக்கிறதும், அந்த கோதுமை தானமாக கொடுப்பதுங்கிறது கூடுதலான விசேஷம். நம்ம ஏற்கனவே அந்த ஒரு பதிவில் சொல்லியிருந்தோம், அந்த கோதுமை வச்சு ஒரு தீபம் சொல்லியிருந்தோம். அதில் ஒரு சின்னதான ஒரு விஷயம் நான் மறந்துட்டேன். அந்த கோதுமை நம்ம தீபம் ஏற்றினதுக்கப்புறம் அந்த கோதுமை அடியில் வச்சுருக்கோம் பார்த்திங்களா தட்டில், அந்த கோதுமையை இன்றைக்கி மாலையிலேயே நீங்கள் இன்றைக்கி எப்போ தீபம் ஏற்றி முடிக்கிறீங்களோ அப்போ கையோட அந்த கோதுமை நம்ம காக்கைக்கோ குருவிக்கோ பறவைகளுக்கோ நம்ம தானமாக கொடுத்தா நம்ம அந்த கோதுமை தானம் பண்ணதற்கு அந்த பலனும் கிடைச்சிடும். அந்த சக்தி வாய்ந்த மந்திரம் ஓம் ஹ்ரௌம் ஸ்ரீம் ஆம் கிரஹாதி ராஜாய ஆதித்யாய ஸ்வாஹா. எளிமையான மந்திரம் தான். நீங்கள் 1 தடவை 3 தடவை 9 முறை எப்படி உங்களுக்கு தோணுதோ, எப்படி சொல்ல முடியுதோ அப்படி இந்த மந்திரத்தை நம்ம சொல்ல 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 நமக்கு அதீத பலன்கள் கொடுக்கும். இந்த சக்தி வாய்ந்த நாளில் இந்த சக்தி வாய்ந்த மந்திரத்தை நம்ம சொல்கிறது மட்டும் இல்லாமல் நம்முடைய வீட்டில் படிக்கிற குழந்தைகள், வேலைக்கு போகின்ற அந்த நம்முடைய பசங்க, அப்படி நம்முடைய குழந்தைகளையும் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லி வச்சு பாருங்கள். கண்டிப்பாக அவங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றங்கள், ஏற்றங்கள் உண்டாகுங்க. அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு நாள், எக்காரணம் கொண்டும் யாரும் தவற விடாதீங்க. இந்த ஒரு பதிவானது நிச்சயமாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள், சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கொடுங்க. மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.